எதனால் இந்த பர்டிகுலர் இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? இந்த காலேஜ் ரொம்ப பெட்டராக இருக்குது. எஜுகேஷனுமே நல்லா கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பெட்டராக இருக்குது இந்த காலேஜ். 2 இயர்ஸ் இந்த கேம்பஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை அந்த காலேஜ் அகடாமிக்காக உங்களை எந்த அளவு ஷேப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பெட்டராக சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து என்னுடைய ஹையர்லாம் வந்து சென்னையில் தான் பண்ணேன், வேலம்மாள் இன்டர்நேஷனல் பண்ணேன். ஸோ ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் என்ன அப்படின்னு சொல்லலாமா? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் சீனியர் 4.5 லேக். ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சுமன் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நாம் இன்றைக்கி வந்திருக்குது எக்ஸ்ப்ளோரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அண்ட் எபிசோட் 2. ஸோ நம்பர் 1 பிரசிடென்சி காலேஜ் பார்த்தோம். இன்றைக்கி விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் காலேஜ். வெறும் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் கவர் பண்ணுறீங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் கவர் பண்ணி கேட்டுருங்க. ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக ஒரு உமன்ஸ் காலேஜுக்கு வந்திருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் நம்பர் 4th பொசிஷனில் இருக்கக்கூடியது தான் இந்த காலேஜ், தேவானி அம்மாள் காலேஜ் ஃபார் உமன். ஸோ இந்த பகுதியில் விழுப்புரத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த காலேஜ் தெரிஞ்சிருக்கும். ரூரல் ஏரியாவில் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு அஃபோர்டபுளான ஃபீஸில் அண்ட் குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குற காலேஜாக இந்த காலேஜ் சொல்லப்படுது. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். 1989 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 36 இயர் அகடாமிக்ஸ் எக்ஸலன்ஸை தாண்டிட்டாங்க. ஸோ ஆட்டானமஸ் கேம்பஸ் அப்படிங்கிறதுல சிலபஸ் அப்டேட்டடாக இருக்கும் அண்ட் கூடவே படிக்கிறதுக்கும் ஃப்ரீடமாகவும் இருக்கும். நேக்கில் A+ கிரேட் வச்சுருக்காங்க, UGC அப்ரூவ்டு அண்ட் ஏஐசிடி பொறுத்தவரை பர்டிகுலராக BCA அண்ட் BBA MBA கோர்ஸஸ்க்கு மட்டும் ஏஐசிடி அப்ரூவ்டு இருக்குது. பொறுத்தவரை ஹையஸ்ட் பேக்கேஜாக 7லேருந்து 8 LPA வரைக்கும் ஹையஸ்ட் பேக்கேஜ் UG அண்டர் கிராஜுவேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் 2.8லேருந்து 3.5 LPA வரைக்கும் இருக்குது. ஸோ டயர் 2ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எவ்ரி இயர் இந்த கேம்பஸை விசிட் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இந்த கேம்பஸை விசிட் பண்ணி இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ், லேப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓவராலாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோட எண்டில் நான் விசாரிச்சு டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓவராலாக இந்த கேர்ள்ஸ் இந்த கேம்பஸ் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ மூலமாக நம்ம நிறைய விஷயம் பார்க்கலாம். ஸோ இந்த காலேஜ் கேம்பஸ் உள்ளேயே பிஎட் எஜுகேஷன் வச்சுருக்காங்க. அது இந்த பக்கமாக உள்ள பில்டிங்கில் இருக்குது. இந்த பக்கமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான மெயின் பில்டிங் எல்லாமே இந்த பக்கமாக இருக்குது. இந்த காலேஜ் சில இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியோட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. அதை என்ட்ரன்ஸ்லேயே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சில கோர்ஸஸ்மே இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இதுதான் தேவானி அம்மாள் உமன்ஸ் காலேஜோடைய என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். நோ டொனேஷன் இங்கே வாங்கலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே TSCWல என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அண்ட் எந்த இயர் படிக்கிறீங்க? பிகாம் ஜெனரல், ஓகே, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், செகண்ட் இயர். நீங்க? நானும் பிகாம் ஜெனரல், செகண்ட் இயர். செகண்ட் பிகாம் ஜெனரல், பிகாம். ஓகே, ஸோ எல்லாருமே பிகாம் ஜெனரல். ஓகே, எல்லாருமே எந்த ஊர்லேருந்து வரீங்க? விழுப்புரம். ஸோ எல்லாருமே விழுப்புரம். ஸோ ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், உங்கள் காலேஜில் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஒரு செகண்ட் இயர்னா ஒரு 2 இயர்ஸ் இந்த கேம்பஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸுமே இந்த காலேஜ் சூஸ் பண்ணால் அவங்களுக்கு உங்கள்கிட்ட கைடன்ஸ், ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஓவரால் இந்த கேம்பஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். என்விரான்மெண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அகாடமிக் வைஸ் நல்லா டீச் பண்ணுறாங்க. இன்டர்ன்ஷிப் ஹைவீஸ்லாம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்ட்ரா கோர்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அண்ட் தென் சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா அந்த கேம்பஸில்? சேஃபாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது மாதிரி அட்மாஸ்பியரில் படிக்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். அதேமாதிரி ஈவெண்ட்ஸும் நிறையா நடக்குது. அது ஈவெண்ட்ஸ் நடக்கலைன்னு சொல்ல முடியாது, ஈவெண்ட்ஸும் நிறையாவே நடக்குது. ஸ்டாஃபும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நம்மளோட கரியருக்கு கண்டிப்பாக க்ரோத் தான். ஓகே, ஸோ நீங்கள் எதனால் இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? சேம், இங்கே இந்த காலேஜ் ரொம்ப பெட்டராக இருக்குது. எஜுகேஷனுமே நல்லா கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பெட்டராக இருக்குது இந்த காலேஜ். நீங்கள்? சேம் அதே தான், டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால. ஓகே, எனக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. மற்ற காலேஜஸ் இங்கே சரௌண்டிங்கில் லோக்கலில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு TACW மெயினாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஜாயின் பண்ணது. ஓகே, ஸோ ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் 2500க்கு மேலே, ஃபேக்கல்ட்டி கவுண்ட் 150+. ஸோ இப்போ இந்த காலேஜோட குயிக் கேம்பஸ் டூர் பார்த்துடலாம், வாங்க போகலாம். இந்த கேம்பஸ் ஒரு 36 இயர்ஸ் ஓல்டு கேம்பஸ் அப்படிங்கிறதுல நம்ம அப்போ ஓல்டு உள்ள பில்டிங்காக இருந்தால் அந்த ஒரு கேம்பஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சரில் அப்படியே இருக்குது. ஸ்டில் ஓல்டாக இருந்தாலும் எப்படி மெயின்டைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே செட்டப்பில் இருக்குது. இங்கே இருக்க கிளாஸ் ரொம்ப விசாலமாக காற்றோட்டமாக படிக்கிறதுக்கு சூழலில் நிறைய ஜன்னல்ஸில் பார்க்க முடியுது. அண்ட் ரூரல் ஏரியாவில் இருக்கிறதுல நிறைய மரங்கள், ஜன்னல், காற்றுமா இது ஒரு க்ரீனரியான என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேம்பஸாக இருக்குங்கிறதுல அதிகமாக ஹீட் தெரியல, ரொம்ப காற்றோட்டமான கேம்பஸாக தான் இருக்குது. கம்பேர் டு சென்னை அண்ட் சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது ரூரல் ஏரியாவில் இது ஒரு சூப்பரான அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிளாஸ் ரூம், சில கிளாஸ் ரூம் ஏவி கிளாஸ் ரூமாக இருக்குது. ஆடியோ அண்ட் விஷுவலில் கிளாஸ் எடுக்கிற மாதிரியான செட்டப்பில் இருக்குது. லேப்ஸ், ஒவ்வொரு லேபும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபில் 300+ சிஸ்டம் இருக்குது. ஸோ ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் BSc IT இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா லேப்ஸும் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் ஃபிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப், இது காஸ்டியூம் டிசைனுக்கான லேப்.
ஸோ எல்லா லேபுமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இதுதான் இந்த காலேஜோட லைப்ரரி. சீரியஸாக படிக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ், சைலண்ட் ஸோன், தௌசண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் ரிசோர்ஸ் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ் இல்லை, கேம்பஸ் ஃபுல்லாகவே சிசிடி கேமராவில் கவர் பண்ணப்படிருக்கு. கிளாஸ் ரூம், பால்கனி, ஸ்டெப்ஸில் எல்லா இடத்துலையுமே சிசிடி கேமரா. ஓவரால் இங்கே படிக்கிறதுக்கான சேஃபான என்விரான்மெண்ட்டை இந்த காலேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருந்து இந்த சரௌண்டிங்கில் ஒரு 1 hour வரைக்கும் வெளியே ட்ராவல் பண்ணி தரும்போது இங்கேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கான பஸ்ஸஸ் இங்கேருந்து காலேஜுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உள்ளே இருக்குது. ஹாஸ்டலில் என்னால் விசிட் பண்ண முடியல. ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. கேர்ள்ஸ் இங்கே இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறதுக்கு என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆடிட்டோரியம் 650+ சீட்டிங் கெப்பாசிட்டியோட ஏசி ஏர் கண்டெய்னராக இங்கே லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனுக்கான லேபரேட்டரி. இந்த பக்கமாக க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டூடியோ செட்டப் இருக்குது. இந்த பக்கமாக எடிட்டிங் ரூம் வச்சுருக்காங்க அண்ட் இன்டோரில் ரெக்கார்டிங் ரூமும் செட்டப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம்பஸ் விட்டு வெளியே போக முடியல. இந்த கேம்பஸ்க்குள்ளேயே கேண்டீன் அண்ட் மெஸ் ஃபுட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உள்ளே கோயில் லொக்கேட்டாக இருக்குது. ரிலாக்ஸேஷனுக்காக அங்கங்கே ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் டேபிள்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கான என்விரான்மெண்ட்டில் இந்த கேம்பஸ் ஃபுல்லாகவே செட் பண்ணியிருக்காங்க. Gayatri, I'm third year psychology. ஓகே, நீங்கள்? I'm Kausalya. I'm doing second year from this college in psychology department. Myself Kritika, I'm doing second year psychology. ஓகே. I'm Sadhana from second BSc psychology. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய் எதனால் இந்த காலேஜ் யூஸ் பண்ணீங்க பர்டிகுலராக அண்ட் ஒய் சைக்காலஜி? விழுப்புரம்லேயே தான் வந்து டாப் உமன்ஸ் காலேஜாக இருக்குது. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது கேர்ள்ஸ்க்கு. ஸோ அதனால இந்த காலேஜ் யூஸ் நீங்கள்? எனக்கு என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் சைக்காலஜி யூஸ் பண்ணேன். அதே மாதிரி டாப் காலேஜாக இருக்குது. ஸோ அது ஓகே, நீங்கள்? சைக்காலஜி இருந்துச்சு, அது கிட்டவே அவைலபிலிட்டியாக இருக்குது, அஃபோர்டபுள் ஃபீஸ். ஓகே. மோர் தென் அகாடமிக்ஸ் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வி ஹாவ் MOE இன் மகாத்மா காந்தி காலேஜ். ஸோ எங்களுக்கு வந்து கிளினிக்கலாக செட்டப்ஸ் இருக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கனால சைக்காலஜி இங்கே பெட்டராக இருக்குன்றனால சூஸ் பண்ணுவோம். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, நீங்கள்? செகண்ட் பிஎஸ்சி சிஎன்டி. தேர்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஓகே. தேர்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. நீங்கள் என்ன கோர்ஸ் சொன்னீங்க? கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ். ஓ, இன்ட்ரெஸ்டிங். இங்கே மட்டும் தான் யூனிக்காக நான் கேள்விப்படுறேன். ஸோ ஒரு அந்த கேம்பஸ் பற்றி சொல்லுங்கள். யூனிக்கான விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்னன்னு சொல்லுங்கள் அந்த கேம்பஸில். ரொம்ப நேச்சுராக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும், மைண்ட் காமாக இருக்கும். ஓகே. லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராக இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப காமாக இருப்பாங்க. ஆனால் லைப்ரரி இருக்கும் எல்லா காலேஜ்லையுமே. பட் எங்கள் காலேஜில் வந்து லைப்ரரியும் இருக்கும். ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலாக புக் வைஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் சிஸ்டம்லேயும் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு குட் வைப்ஸ் கிடைக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து டெம்பிள் இருக்குது. அங்கே போனாலே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த என்விரான்மெண்ட் பார்த்தாலே ஒரு க்ரீனரி என்விரான்மெண்ட்டாக இருக்குது. இது சைக்காலஜிக்கலாக பார்த்தாலும் ஒரு மென்டல் பீஸ்க்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்கள். ஓகே. ஸோ ஃபேக்கல்ட்டி அண்ட் டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா உங்களுக்கு? ஃபேக்கல்ட்டிஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஃபேக்கல்ட்டி மாதிரி ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ஃப்ரெண்ட் மாதிரி ஜாலியாக பேசுவாங்க. நம்ம எத்தனை வாட்டி டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. நான் செகண்ட் இயர் MSc ஃபிசிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள்? Myself Zamin, just finished BBA now. ஓ. I am Sahana, second BCom CE. ஓகே. ஸோ உங்கள் காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். பெஸ்ட் திங் சொல்லுங்கள். அந்த கேம்பஸில் இருக்க பெஸ்ட் திங். ஸ்டூடெண்ட்ஸை நல்லா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் நான் பெஸ்ட் அச்சீவர் அவார்ட் வாங்கியிருக்கேன். காலேஜ் எனக்கு லேப்டாப் கிஃப்ட் பண்ணாங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஸோ அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படி தானே? நல்லா. ஓகே. இங்கே டீச்சிங்கும் நல்லா இருக்குது அண்ட் தென் கோச்சிங்கும் இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள். ஓகே. ஸோ BBA பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது? இங்கே வந்து 8.5 lakhs கிட்ட வந்து ஆனம்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபெசிலிட்டிஸ் மற்ற காலேஜில் இருந்து ஸோ தெய்வானி அம்மாள் காலேஜ் எந்த விஷயத்தில் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் வெளி காலேஜில் போய் காம்படிஷன்ஸ்க்கெலாம் பார்ட்டிசிபேட் பண்ண என்கரேஜ் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே பஸ் ஃபெசிலிட்டின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இங்கே பாண்டிச்சேரி வரைக்குமே இங்கே அவைலபிளாக இருக்குது. கண்டமங்கலம் பாண்டிச்சேரி. ஏன்னா எல்லாருமே 1 hour 2 hours கிட்ட ட்ராவல் பண்ணி இங்கே வராங்கன்றது பஸ் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உமனுக்கு சேஃப்ன்றதுனால இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்றனால பஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இங்கே. ஓகே. என்ன காஸ்ட் ஆகும் BBA படிக்கிறதுக்கு? என்ன ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க? எல்லாம் நார்மல் தான், எல்லாருக்குமே ஒரே தான். இங்கே வந்து ஆர்ட்ஸ்ன்னு எடுத்துட்டா சயின்ஸ் எல்லாருக்குமே ஒரே இதுதான். 17,000 அது மட்டும் தான். 18,000 அதுதான். அது மட்டும் தான். இயர் ஆர் செமஸ்டர்? செமஸ்டர். ஓகே. ரிச்சுவல்ஸ் நிறைய பண்ணுவாங்க. வீக்லி இல்லை மந்த்லி வைஸ் நடத்துவாங்க. வைப்ரன்ஸ் நடக்கும். ஸ்பார்க், பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் நடக்கும். இங்கே வந்து கல்ச்சுரல்ஸில் வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து டிஜேஸ் நிறைய ஸ்டால்ஸ் போடுவாங்க. கேம்ஸ் நிறையா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறையா சூப்பராக இருக்கும். அதே போல் ஸ்பார்க், வைப்ரன்ஸ் நிறையா இங்கே வைப்பாங்க. அதே போல் வந்து வீக்லி ட்வைஸ் அட்லீஸ்ட் வந்து கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரிலேயும் நிறையா இங்கே இருக்குது.
இப்போ வந்து ஹோல் காலேஜ்னு பார்க்குறத விட இப்போ வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ஸ்க்குன்னு ஒரு கல்ச்சரல்ஸ் இருக்கும்ல, அதையும் வந்து இங்கே நல்லாவே பண்ணுவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த காலேஜுடைய கேம்பஸ் டூர். ஓவராலாக காலேஜ் ஃபுல்லாக விசிட் பண்ணோம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருந்தது. அண்ட் இதை தாண்டி இந்த காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அண்ட் இந்த காலேஜுடைய அலுமினியோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸால் இந்த வீடியோ ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, ஒரு ரூரல் ஏரியாவில் ஃபுல் அகடாமிக் ஃபோக்கஸான ஒரு காலேஜ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இது அதுக்கு குட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் பிளேஸ்மெண்ட்டுமே டீசெண்டான கம்பெனிஸ், டீசெண்டான பேக்கேஜ். ஒரு 4 LPங்கிறது ஆவரேஜ் பேக்கேஜாக BCA, BBA அண்ட் BA தமிழ், BCom ஜென்ரல் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பிஜியுமே குவாலிட்டியாக ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீட் மெரிட் பேஸ்லேயும் அண்ட் செகண்டரியாக இருக்க சீட் ஃபில் பண்ணுறதை பொறுத்து அவங்க அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ண நினைக்கிறீங்க, இந்த ஏரியாவில் ட்ரை பண்ண நினைக்கிறீங்கன்னா காலேஜுடைய அஃபிஷியல் வெப்சைட் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட் மூலமாக அப்ளிகேஷன் போய்கிட்டு இருக்கு. ஓவரால் இந்த வீடியோ அவ்வளோதான், நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த காலேஜ் கவர் பண்ணலாம் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பீப்புளுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும். அண்ட் ஸோ உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வரேன். ஸோ பாய், தேங்க்யூ சுமன்.